ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, மகா வல்லமை உள்ளவரே, கிருபையும் இரக்கம் உள்ளவரே, உம்முடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய கிருபையினால இந்த ஒரு கூடுகைக்குள்ளாக நாங்கள் ஆன்லைனில் ஜூமில் நாங்கள் கூடி வருவதற்கு தேவன் கிருபையாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. அந்த வகையில் உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்க இருக்கிற காரியங்கள் அனைத்துமே உம்முடைய சத்தியத்தின்படி தெளிந்த புத்தியிலும் தெளிந்த ஆவியிலும் நாங்கள் செயல்படுவதற்கு, அதற்கேற்ற பக்தி விருத்தியிலே நாங்கள் வளருவதற்கும், எங்களுடைய ஓட்டத்திற்கு பிரயோஜனமுள்ள காரியங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களையே நாங்கள் செம்மைப்படுத்துவதற்கும் நீர் கிருபை செய்தருளும். இந்த ஒரு பிரேயா வகுப்பில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இதற்குரிய அதே ஆவியிலே, உம்முடைய சத்தியத்தின் ஆவியிலே, தெளிந்த புத்தியிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரே ஆவியிலே, ஒரே சத்தியத்திலே, ஒரே காரியங்களாக நாங்கள் செயல்பட நீர் கிருபை செய்தருளும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய சமாதானம் இறக்கமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வால்யூம் ஸ்டடியை பொறுத்த மட்டும் நீர்தாமே எங்களை நேரடியாக கண்காணித்து வழிநடத்துகிறீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட உம்முடைய ஆவியின் காரியத்தில் நாங்கள் ஒருமனப்பாட்டோடு நாங்கள் செயல்படுவதற்கு எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே ஆசீர்வதித்தருளும். இவை ஆவியும் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் இடத்திலே ஏறடிக்கிறோம். எங்கள் பிதாய தேவனே, ஆமென். நம்ம மீட்டிங்குள்ள போயிடலாம். நம்ம தொடர்ந்து வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் பார்த்துட்டு வரோம். போன வாரம் நடந்த விஷயம், போன வாரம் பார்த்த சில பேராகிராஃப் பார்த்தோம். அது யாராவது சம்மரி ஏதாவது சொல்றீங்களா? உங்களோட தாட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணலாம். இது போன வாரம் ஏதாவது சுருக்கமா ஏதாவது சம்மரி வந்து ஷேர் பண்ணலாம். பிரதர், போன வாரம் என்ன பார்த்தோம்னா, இந்த வால்யூம் 1ல வந்து வேத வசனத்தை ஆராய்ஞ்சி அதை உணர்ந்து தேவனுடைய திட்டங்கள், அவர் வந்து ஆதி இடத்துல வச்சிருந்த எல்லா திட்டங்களையும் வந்து வால்யூம் 1ல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த திட்டங்களை பத்தி அறியாத உலக ஜனங்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து இருண்ட காலமா இருக்கு. சோ அவங்களுக்கும் வந்து இயேசுவோட 2ஆம் வருகைக்கு அப்புறம் சத்தியம் வந்து எல்லாருக்கும் வெளிப்படும். அதுக்கப்புறமேட்டுக்கு தேவனுடைய ராஜ்யத்துலதான் வந்து இவங்க மனுஷங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமான ஒரு ஆசீர்வாதங்களை வந்து தேவன் வந்து எல்லா உலக ஜனங்களுக்கும் தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இந்த தேவனுடைய திட்டங்களை பத்தி வந்து ரசல் பிரதர் வந்து தன்னோட சுய அறிவினால அவர் எழுதல, கிறிஸ்துவனுடைய செகண்ட் பிரசன்ஸ்னால தேவனுடைய ஆவியை கொண்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இப்ப இந்த இத வந்து இவங்க எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி, அவிசுவாசிகள் கூட ஒரு இதை படிச்சு உணர்ந்து அதை ஏத்துக்கிற மாதிரி ஈஸியா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தேவ ஆவியை கொண்டு தேவனுடைய வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்து தேவனுடைய திட்டங்களையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், அவருடைய குணங்களையும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தோம். ஓகே சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பேராகிராஃப் வந்து எதுல ஆரம்பிக்கிறோம்னா, அவ்வாறு ஆராய்ச்சி செய்பவர்களாக இந்த பேராகிராஃப்ல வந்து நம்ம வாசிக்கணும். விருப்பம் உள்ள சகோதர சகோதரிகளை வந்து இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. வாசிக்கிறோம். சோதரம் எல்லாருக்கும் வாசிக்கிறது. அவ்வாறு ஆராய்ச்சி செய்கிறவர்களாகிய நமக்கு முன்பாக 2 வழிமுறைகள் உண்டு. அதில் ஒன்று, எல்லா கிறிஸ்தவ பிரிவுகளின் சொல்லப்படுவது எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிந்து அவைகளில் உள்ள சத்தியத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது. ஆனால் இது எல்லையில்லாத முயற்சி. இம்முயற்சியில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னவெனில், அவ்விதம் முயற்சிக்கும் போது நாம் எடுக்கும் முடிவு ஒருவேளை மாறிவிட்டால்
அல்லது தவறினால் அல்லது நம் தப்பெண்ணம் எவ்வகையிலும் வளைந்து கொடுத்து விட்டால் இப்பிரச்சனைகள் நம்மை சரியாக தேர்ந்தெடுத்தலை தடுப்பதுடன் சத்தியத்தை தள்ளிவிட்டு தவறை சத்தியம் என்று எடுத்துக்கொண்டு விடுவோம். மேலும் இம்முறையை கையாளும் போது மேலும் சில இழப்புகளை நாம் அடைவோம். எவ்வாறெனில் சத்தியத்தை தேடி அதன் வெளிச்சத்தில் நடக்க விரும்புவோருக்கு சத்தியத்தின் வெளிச்சமானது தற்காலத்தில் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசித்து வெளியாகி கொண்டிருக்கும் இவ்வேளையில் அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு கிறிஸ்துவ பிரிவினர்களுடைய உறுதியானதும் நிலையானதுமான போதகங்கள் தற்காலத்திலும் இருப்பதனால் நாம் பெரிய இழப்பை ஏற்க நேரிடும். ஒவ்வொரு பிரிவினரும் சில முக்கியமான விஷயங்களில் மற்றொரு பிரிவினருடைய போதகங்களுக்கு விரோதமாக பேசுவதால் அவர்கள் எல்லாரிடத்திலும் அதிக அளவில் தவறுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இம்முறையானது நம் மனதிலுள்ள தப்பெண்ணங்களை எல்லாம் உதறிவிட்டு ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளில் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதற்கு அதிகமாக தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முடியாது என நினைவு கூர்ந்து அவ்வார்த்தையானது தாழ்மையும் இருதயத்தில் எளிமையுள்ளவர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவன் நமக்கு அருளியிருக்கிற பல்வேறு தெய்வீக உதவிகளையும் ஆதாரங்கள் உபயோகித்து அவ்வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடும் உண்மையோடும் அதிலுள்ள வழி நடத்துகளை அறிவுரைகளையும் மாத்திரம் தேடுவதே இம்முறையாகும். எபேசியர் 4 அதிகாரம் 11-16 வசனங்கள். வசனத்தை வாசிச்சிடலாம் பிரதர். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை விசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு அலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. நம்ம பேராகிராஃப் படிச்சோம், படிச்சோம். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே. நான் சொல்லிடுறேன். அப்புறம் உங்களுடைய படிச்சது கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ இங்க பொதுவா வந்து 2 வழிமுறைகள் பத்தி இங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய முன்னாடி ஒரு 2 வழிமுறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்கன்னா, பொதுவா நிறைய கிறிஸ்துவ உலகத்துல நிறைய பிரிவினைகள் இருக்கு, டினாமினேஷன் இருக்கு. ஸோ அதுல இருக்கிற விஷயங்கள் அதாவது ஃபிக்ஸ்டா அவுடேட்டடா சில கொள்கைகள் போதனைகள் அவங்களோட சொந்த கொள்கைகள் போதனைகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பைபிளுக்கு ஸ்கிரிப்சுரலா வந்து சப்போர்ட் ஆகாத கொள்கைகள் போதனைகள் எல்லாமே இருக்கும். பைபிளுக்கு விரோதமா பைபிளுக்கு இல்லாத மாம்சமான போதனைகள் எல்லாமே இருக்கும். நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை சத்தியத்தை தேடி கண்டுபிடிச்சிடுறேன், உண்மை சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போனாக்கா அதெல்லாம் பல டினாமினேஷன்ல இருக்கிற பிரிவுகள் இருக்கிற போதனைகள் கொள்கைகள்
அதெல்லாம் தெரிஞ்சுட்டு உண்மை சத்தியத்தை நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு பண்ணா ஆக்சுவலா அது வந்து எல்லை இல்லாத முயற்சி. எல்லையே இல்லையாமா, எல்லையே இல்லாத முயற்சி. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, தப்பான கொள்கை, தப்பான போதனை, தவறான விஷயத்த வந்து சத்தியம் என்று நம்ம எடுத்துக்கிட்டு வஞ்சிக்கப்பட்டு போயிடும். அதாவது தவறான கொள்கை, தப்பான விஷயத்த வந்து சரியான சத்தியம் என்று நம்ம எடுத்துக்குவோம். தவறான விஷயத்த அதுதான் சத்தியம் என்று புரிஞ்சு கொண்டு அப்படி லைஃப் போயிடும். அப்படி போகாம ஏன்னா பொதுவா வந்து நாங்க டினாமினேஷன்ல இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய தேவையில்லாத வேரியஸ் செக்ஸ் பிரிவுகள், செக்ஸ்னா பிரிவுகள், கொள்கைகள். பைபிளுக்கு இல்ல, பைபிளுக்கு பொருந்தாத சில கொள்கைகள்லாம் நிறைய இருக்கும். அதுலயே நிறைய குறைகள் இருக்கும், நிறைய தப்பு இருக்கும். பைபிளுக்கு விரோதமான தப்பு நிறைய இருக்கும். ரெண்டு டினாமினேஷன் மாறி மாறி விரோதமா பேசிக்க வேண்டியதான் தவிர அதுல நிறைய குழப்பம் தான் இருக்கு. அப்படி போனா குழப்பம் தான் வரும், உண்மையான ட்ரூத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த படிக்கிறவங்க இந்த மாதிரியான எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தப்பான எண்ணங்கள்லாம் விட்டுட்டு பைபிள்ல இருக்கிறத வந்து உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அதாவது எப்படின்னா, தாழ்மையா இருக்கக்கூடியவர்கள், இருதயத்தில் எளிமை உள்ளவர்களுக்கு இந்த எது உண்மையான சத்தியமோ அது வெளிப்படுத்தப்படும், அவங்களுக்கு தெய்வீக உதவிகள் கிடைக்கும். இப்படிதான் போகணுமே தவிர நான் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்றது வந்து தப்பான விஷயத்த வழி நடத்துமே தவிர சரியான ட்ரூத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த சகோதரி கொடுத்திருக்கிற வசன ரெஃபரன்ஸ் வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 14ஆவது வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்படி போனோம்னா அவங்களோட நிலம் இப்படிதான் இருக்கும். மனுஷருடைய சூதம் வஞ்சிக்குவதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைவர்களா இராமல். அப்படி போனோம்னா தாழ்மையா இருந்து ஆவில எளிமையா இருந்து பைபிளை தேடணும்னா அப்போ நமக்கு உண்மையான சத்தியம் கிடைக்கும். இல்ல நான் வந்து அப்படிலாம் போயிட்டு தெரிஞ்சுட்டு வரேன்னா இந்த மாதிரிதான் அலைகளை போல அடிபட்டு தான் போகுமே தவிர உண்மையான சத்தியம் வந்து கிடைக்காது. ஸோ வந்து நான் பேராகிராஃப் வந்து என்னோட தாட்ஸ் ஷேர் பண்ணேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன ஷேர் பண்ணேன். சார் இன்னொரு வசனம் கூட இருக்கு, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எபேசியர்ல கூட நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள பலவித காட்டுகளினாலே பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். சோ நம்ம வந்து கிறிஸ்து தான் நம்மளுக்கு தலைன்ற மைண்ட் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம வந்து வழி விலகி போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வேற ஏதாவது? ஏன்னா பொதுவா இங்க டினாமினேஷன்ல உங்களுக்கே தெரியும், ரோமன் கேத்தலிக், ப்ரொட்டஸ்டன்ட், அது எல்லாமே அங்க வச்சுட்டு இருக்க கொள்கை எல்லாம் பைபிள்ல இருக்கிறதே கிடையாது. அதெல்லாம் அவங்களோட சொந்த கொள்கை. பல நூற்றாண்டுகளாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரிவினைகள், அவங்களோட கொள்கைகள் அப்ப இருந்து ரொம்ப வருஷமா இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா வந்து உண்மை சத்தியம் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ஒரு எல்லை இல்லாத முயற்சியா தான் இருக்கும் என்று சொல்ல வராங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்து படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அப்படியே அடுத்த பேராகிராஃப் கண்டினியூ ஆகும். இது என்னன்னா, மெயினா தேவன் முன்னாடி தாழ்மைப்படுத்தணும், எளிமையா இருக்கணும், அப்பதான் இந்த சத்தியம் வெளிப்படுத்தணும். ஸோ அதான் இங்க மெயினா பாயிண்ட் வந்து இதான் சொல்ல வராங்க. ஸோ வேற ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சத்தியத்தை தேடி அதன் வெளிச்சத்தில் நடக்க விரும்புறவங்க ஃபர்ஸ்ட்
சத்தியத்தின் வெளிச்சமானது தற்காலத்துல நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசித்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதர். இதுல ஒரு வசனம், ஆனா அது எதுல இருக்குன்னு தெரியல. சத்திய வசனத்தையே நம்ம அதுவே வெளிச்சம் தான். ஏன்னா உங்களுடைய வார்த்தை வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது அப்படின்னும் போது அந்த சத்திய வசனம் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நம்ம தேடுறோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம் அப்படின்னு இருக்கு சங்கீதத்துல. அந்த மாதிரி நம்ம வேத வசனத்துலதான் அதுதான் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அவங்க அப்ப சரியில்லைன்னா கூட சீர்பொருந்தும் பொருட்டு இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக அவருடைய சரீரமான சபையாக நம்மளுக்கு அந்த பக்தி விருத்தி அடையிறதுக்காக தேவன் இந்த எல்லாம் செய்யறாரு. ஆனா நம்ம தந்திரமான அந்த மனுஷருடைய போதகத்துக்குள்ள சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகத்துல போய் நம்ம விழுந்துடக்கூடாது. அந்த பலவிதமான காற்றுகள்ல போய் நம்ம அடிக்கப்படுறோம் இல்லைங்களா? அலைகளை போல நம்ம இருக்காம அலைகளை போல அடிப்பட்டு அலைகிறவர்களா இராமல் சத்தியத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அன்புடன் கை கொள்ளணும். ஃபர்ஸ்ட் சத்தியத்தை கை கொள்றதே அன்புனால சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளர்றவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்ற வார்த்தை இந்த பேரால முக்கியமா நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நாம தெரிஞ்சுக்கிட்டது அது மாத்திரம் இல்லாம நமக்கு தேவன் அருளி இருக்கிற அந்த தெய்வீக உதவிகளை எப்படின்னா இந்த மாதிரியான சத்திய வசனங்கள் மூலமா ஆதாரங்களை கொண்டு அவைகளை அந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த விஷயங்களை நம்ம ஆர்வத்தோடு இருக்கிறதுனால உண்மையோட அந்த விஷயங்களை கை கொள்றதுனாலையும் நாம இந்த விஷயங்களை நம்ம தேட முடியும். எப்படின்னா நாம சீர்புரிந்துறதுக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த சத்தியத்தையும் அத சத்தியத்தை வெளிச்சத்தை நம்ம காண்றவங்களா இருக்கணும் அப்படின்றதுதான் பிரதர் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஓகே சார், நல்ல தாட்ஸ், நல்ல சிந்தனை. அந்த வசனம் நீங்க சொன்ன வசனம் சகோதரர் சொன்ன வசனமும் இந்த புக்ல நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18 நீதிமான்களுடைய பார்வை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக சூரிய பிரகாசம் போல இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் இருக்கு. ஓகே சார், வேற ஏதாவது தாட்ஸ் இருந்தா ஏதாவது ஷேர் பண்ணலாம். வேற ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாம். பிரதர் இவங்க சொல்லுங்க பிரதர். சிஸ்டர் சொல்றாங்க, யாகல் சிஸ்டர். சோத்ரம் பிரதர். அதே மாதிரி எபிரேயர் 5, 12, 13, 14 இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்கள் ஆகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். அதாவது நம்ம நீதியின் வசனத்துல நம்ம பழக்கமா இருந்தாக்கா நம்ம பலமான ஆகாரத்தை தேவன் நமக்கு தருவாரு. இந்த நீதியின் வசனத்துல நம்ம பழக்கம் இல்லைனாக்கா இந்த மாதிரி தவறான போதகத்துல நம்ம போய் சிக்கிக்கிட்டு அதுலயே நம்ம மூழ்கிடுவோம். இப்படிதான் இந்த வசனம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுது பிரதர். ஓகே சார், கரெக்டான ரெஃபரன்ஸ். இந்த பேராகிராஃப்க்கு நல்ல சப்போர்ட் பண்ற வசனம் தான் போட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட் பிரதர். என்ன ஒரு விஷயம் நானும் இதில் புரிந்து கொள்கிறேன்னா, நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் அதில் கரெக்டாகவே இருக்குது. பல வகையான சபைகளுக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது அநேக கன்ஃபியூஷனுக்குள்ளே தான் போகும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம அதிக வெளிச்சமான சத்தியத்துக்கு இன்னும் அதிக வெளிச்சமான சத்தியத்துக்குள்ளே தான் நம்ம வந்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி மெத்தடில் வரும்பொழுது விசேஷ விதமாக ஒரு விஷயத்த கோடிட்டு காமிக்கிறாரு. டு ரிமெம்பர் தட் none can know more about the plans of God than he has revealed in his word. அவருடைய வார்த்தையை மையப்படுத்திய வசனங்களே நம்ம தெளிவாக போய் தேடினோம்னா அதில் ரொம்ப தெளிவான காரியங்களுக்குள்ளாக நம்ம உட்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த வகையில் தான் எபேசியரில் சொல்லப்பட்ட அந்த வசனமும் அன்போடு சத்தியத்தில் தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக
தேடுதலுக்குள்ள இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அநேக அமைப்பு ரீதியான ஒரு காரியத்தில் அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அநேக பிரிவினைகள், அவங்க உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு சில விஷயம், அந்த புத்தகங்கள், அதுக்காக மாற்றாக எழுதப்பட்ட அநேக புத்தகங்கள், இவைகள்லாம் வந்து வழிவிலக செய்வதற்கான அநேக முகாந்திரங்கள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்மளுக்கு மெயின் என்னன்னாக்க பைபிள். அதனால தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டவரும் நம்மளுக்கு சொல்கிறாரு. அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நம்ம உறுதியாக புரிஞ்சிருக்கிறோம். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம். யாராச்சும் சகோதரிகள் வாசிங்க. உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். 3 வரையும் வாசிச்சிட்டீங்களா சிஸ்டர்? அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஓகே. ஆக போடப்பட்ட அஸ்திவாரமாகி கிறிஸ்துவுக்குள்ளான இந்த வேத வாக்கியங்களை தேடும் பொழுது எல்லா வகையான ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். அந்த வகையில் தான் இந்த வால்யூமானது நம்மளுக்கு முழுவதும் வேத வாக்கியங்களை மையப்படுத்தி தான் முழு சத்திய தெளிவுக்குள்ளே நம்ம உட்படுத்தப்படுறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு பேராகிராஃபில் நம்ம தெளிவான முறையில் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை தான் எபேசியர் வசனங்களையும் நம்ம படித்தோம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 17, 18 வசனங்களையும் நம்ம வாசிச்சிடலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனத்தினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். 19 படிச்சிருங்க சிஸ்டர். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓகே. அப்ப இந்த ஒரு வசனங்களுமே நம்மளுக்கு என்ன வலியுறுத்துதுன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளான அந்த தெளிந்த புத்தியுள்ள சத்தியத்துக்குள்ளாக நம்ம உட்படுத்தப்பட்டு நம்ம அந்த தெய்வீக ஞானத்துக்கு நன்மையானதை செய்யணும், நன்மைக்குரிய காரியங்களாக செயல்படணும், தீமைக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். இப்படியான பொய்யான அநேக பொய் புரட்டான போதனைகள்லாம் இருக்கிற பட்சத்தில் நாம் முழுவதும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதற்குரிய ஒரு ஆதி அப்போஸ்தலர்களுடைய விளக்கங்களின்படி பைபிள் நம்ம கையில் இருக்குது. அதன் அடிப்படையிலான தெளிந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம உட்படுத்தப்படணும். அப்போ தான் அந்த தெய்வீக திட்டத்தினுடைய எல்லா விஷயங்களும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு வேதமே முக்கியமானது அப்படிங்கிறதையும் இந்த காரியத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால தான் அந்த ஒரு பேராகிராஃபை படித்தேன் நான். பிளான் ஆஃப் காட் தென் ஹி ஹேஸ் ரிவீல்ட் இன் ஹிஸ் வேர்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா விஷயத்தையும் அவருடைய வார்த்தை சத்தியம் பைபிளில் தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வகையில் தான் இந்த வால்யூமானது நம்மளுக்கு எல்லா வகையிலும் வசனத்தின் ஆதாரங்களை வைத்து தான் எல்லா வகையான சத்தியத்துக்குள்ளும் உட்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம் பிரதர். ஓகே பிரதர், நல்ல தாட்ஸ். அதுவும் ரோமர் வசனத்துல சொன்ன மாதிரி சுயநலத்துக்காக, சுயநலம் வயிற்றுக்காக சுயநலமா வந்து நம்ம இந்த வேதத்தை வந்து நம்ம பார்க்கறது நல்ல கரெக்டா இருக்கு. உண்மையிலே அருமையா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேராகிராஃப்குள்ள போயிடலாம். இந்த இம்முறையை கையாளும் இந்த லைன்ல இருந்து படிக்கணும். விருப்பம் உள்ளவங்க படிக்கலாம். இம்முறையை கையாளும் மாணவர்களுக்காகவே இப்புத்தகம் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசன நிறைவேறுதலை காண்பிக்க மட்டுமே உலக சரித்திரங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதே தவிர
மற்ற எல்லா இடங்களிலும் வேத வசனங்களை கொண்டே விளக்கப்பட்டிருக்கிறது. தற்கால மத போதகர்களுடைய உபதேசங்களாவது அல்லது திருச்சபையின் தகப்பன்மார்கள் என்று தவறாக தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களுடைய போதனைகளாவது இப்புத்தகத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. வேத பாரகரிலோ திருச்சபை பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டவர்களிலோ அநேகர் இங்கு நாம் எடுத்துரைப்பது போலவே கூறினாலும் மனுஷனுடைய போதனைகளின் மேல் நம்பிக்கை வைப்பது இப்போதும் எப்போதும் பொதுவாகவே தோல்வியை ஏற்படுத்துவதால் அவர்களுடைய போதனைகளுக்கு இங்கு முக்கியத்துவம் தராமலும் எடுத்துரையாமலும் இருக்கிறோம். அநேக நல்ல மனுஷர்களும் அறியாமையினால் இவர்களுடைய தவறுகளை விசுவாசித்தும் அதை சுத்தமான மனசாட்சியிலும் போதித்து வருவதால் அதுவே தவறுகள் வளர்ந்தோங்க காரணமாகி விடுகிறது. அப்போஸ்தலர் 26:9. ஆகையால் சத்தியத்தை தேடுபவர்கள் சேருள்ள தண்ணீராகிய மனுஷ பாரம்பரியங்களை விட்டுவிட்டு சத்திய நீரூற்றாகிய தேவனுடைய வசனத்தை தங்கள் பாத்திரங்களில் நிரப்ப வேண்டும். இந்த நீரூற்றுக்கு வழி நடத்தாத எந்த மத போதகத்திற்கும் எவ்வித முக்கியத்துவமும் இல்லை. படிச்சதுல நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு அந்த அப்போஸ்தலர் 26:9 வாசிச்சிடலாம். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைவு மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். விருப்பமுள்ளவங்க யாராவது ஷேர் பண்ணலாம். உங்களோட படிச்சதுல உங்களோட கருத்து ஷேர் பண்ணலாம். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வேத வசனத்தை வச்சு பேஸ் பண்ணி ஒரு ஆர்வமா படிக்கிற மாணவர்களுக்காகவே இந்த விசேஷமான இந்த புஸ்தகம் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுவும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புஸ்தகத்தை எழுதுறப்ப ஜஸ்ட் ப்ராஃபஸிய அதாவது தீர்க்க தரிசன புஸ்தகங்களை விளக்கறதுக்கு மட்டும் இவங்க ஹிஸ்டரிய யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற எந்த இதையும் யூஸ் பண்ணல. அப்புறம் வேத வசனத்தை வச்சு மட்டும்தான் இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எந்த அதாவது பாபிலோன்ல இருக்கிற எந்த ஒரு மத போதகர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இதுல ஈடுபடுத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனுஷனுடைய சிந்தனையில உருவாக்கப்பட்ட எந்த போதனைகளாலும் இது எழுதப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மனுஷ போதகங்கள், அதாவது பாபிலோன்ல கூட அவங்க ஃபாலோ பண்ற மனுஷங்களா இன்னசென்ட் தான், அங்கேயே நல்லவங்களா இருக்காங்க. சோ அவங்களும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு விஷயத்த பரப்பி தேவனுடைய திட்டத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாராவது விருப்பம் உள்ளவர்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த இதுல நான் கத்துக்கொண்ட பாடம் என்னன்னா பிரதர், இதெல்லாம் வரலாறையும் வச்சும், ஆனா முக்கியமா வேத வசனத்தை வச்சுதான் எழுதியிருக்கிறத அவரு சொல்லி இருக்கிறாரு. சுத்த மனசாட்சியோடும் நல்ல மனுஷர் விசுவாசித்து சுத்த மனசாட்சியோடும் அதை போதிச்சு அதுல இருந்த தவறுகள் இருந்தா அத நீக்கிட்டு உண்மையான சத்தியத்தை தேடுறவங்க அந்த சேருள்ள தண்ணீராகிய மனுஷ பாரம்பரியங்களை விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு தேவன் நம்மளுடைய பிதா நமக்கு மெய்ப்பரா இருக்கும்போது அவரு எப்படி நம்மள கூட்டிட்டு போவாரு அப்படின்னா, ஒரு அமர்ந்த தண்ணீர், அதான் சங்கீதத்துல 23 பாக்குறோம் இல்லைங்களா, அந்த அமர்ந்த தண்ணீர்ல ரொம்ப தெளிவான நீர்கிட்ட நம்மள கூட்டிட்டு போறாரு. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு, அந்த சத்தியத்தை நம்ம பருகி
எப்படி இந்த மானானது நீரோடைகள் எப்படி வாஞ்சிக்குதோ அது மாதிரி அந்த சத்தியத்தை மாத்திரம் நம்ம வசனத்தை மட்டும் நம்ம பாத்திரங்கள்ல நம்மளுடைய சரீரத்துல உள்ள நிரப்பி அந்த உலக பிரகாரமான அந்த வழிநடத்துறதுல பாரம்பரியமா இருக்கிற அந்த தாய் சபை அந்த அந்த போதகங்கள் தவறான போதகங்கள்ல இருந்து நீக்கி அந்த சுத்தமான அந்த நல்ல நீரோடையில நல்ல தண்ணியில நம்மள நடத்திட்டு போவாரு அப்படின்றத நான் இந்த வேதத்துல இந்த பேரால உணர்றேன் பிரதர். ஓகே ஓகே. இங்க வேற யாராவது சொல்றீங்களா? அப்போஸ்தலர் 26 அந்த 9 வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 26ல 9. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஓகே, ஆக்சுவலா இந்த பேராகிராஃபுக்கு இந்த ஒரு வசனத்தை சகோதரர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் பவுல் ஒரு பரிசேயனாக, இன்னும் சொல்ல போனா அவர் தெளிவா நியாயப்பிரமாணங்களையும் பழைய ஏற்பாட்டு காரியங்களையும் தெளிவா கற்று தேறின ஒரு தெளிவான ஒரு அறிவாளி, ஞானி, உலகளாவிய அளவிலும் ஞானி. இன்னும் சொல்ல போனா வேதத்தை பொறுத்தவரையிலும் பழைய ஏற்பாட்டில் அவர் நல்லா கற்று தேர்ந்தவர். இப்படிப்பட்ட அப்போஸ்தலர் பவுல் தேவன் பேர்ல வைத்திருந்த வைராக்கியத்துல உண்மையான சத்தியத்திற்குரிய அந்த சுவிசேஷம் வெளியரங்கமாகும் பொழுது அதற்கு எதிரடையாக தான் அவர் இருந்திருக்கிறார் ஆரம்பத்துல. அதை தான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆக அவர் அந்த சத்தியத்திற்குரிய ஒரு விஷயத்துல அநேகர் இப்படிலாம் அந்த இருமாப்புல அல்லது அந்த வைராக்கியத்துல அந்த ஒரு சில விஷயத்துல அவங்கள் அறிந்த ஒரு சில பர்டிகுலரான போதனையில தெளிவற்று இருந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் பவுல் கூட ஏற்ற காலத்துக்கான ஏற்ற சத்தியத்தை ஆதி சபையில அவர் ஆரம்பத்துல பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது தான் சபைக்கு எதிராக செயல்பட்டாருங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த ஒரு விஷயத்துல தேவனே அவரை தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த அப்போஸ்தலர் பணியில அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியங்கள்லையும் சரி, அவருக்கு தேவன் வெளிப்படுத்தின அநேக ரகசியங்கள்லையும் சரி, அவர் அதுல மனத்தாழ்மையோடு அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கான சாட்சியுள்ள வாழ்க்கையில சவுலானவர் பவுலானார். அப்படின்னாலே பவுல்னாலே அன்புக்கு பாத்திரவானாக அந்த ஒரு முழு கேரக்டருக்கு தகுதி உள்ளவராக ஆயிட்டார். அந்த வகையில தான் இந்த ஒரு வால்யூம்ல உள்ள எல்லா காரியங்களிலும் நம்ம கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்குள்ளாக நம்ம பைபிளை படிக்கிறவர்களா இருந்து அதற்குரிய காரியத்துல நாம் முரண்பட்ட கருத்துக்களுக்குள்ளாக நாம் அநேக விஷயத்துல இருந்திருக்கலாம். ஆயினும் முழுவதும் இந்த ஒரு வால்யூம் ஆனது தொடர்ந்து நம்ம எப்படி தான் இதில் வழிநடத்தப்பட போகிறோம் அப்படின்னா, முழுவதும் சத்தியங்கள் வசனங்களின் ஆதாரங்களை வச்சு தான் தெளிவான கருத்துக்குள்ளான சத்தியத்தில் ஞானத்தில் அறிவில் நம்ம ஆவியில் வளர போகிறோம். அப்போஸ்தலர் பவுல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார்னா அவர் அறியாமை உள்ள காலத்தில் இருந்திருக்கிறார். இப்போ நம்மளும் கூட இதே மாதிரி அறியாமை உள்ள காலங்களில் நம்ம இருந்திருக்கிறோம். இப்போ தெளிந்த சத்தியம் கிடைத்து கொண்டிருக்கிற இக்காலகட்டத்தில் அதற்குரிய ஒரு விஷயத்தில் நம்மளுடைய இருதய கடினங்களையும் இருதய வைராக்கியங்களையும் விட்டுட்டு தேவன் என்ன சொல்ல வர்றாருங்கிறத அதற்கேற்ற மறைபொருளை கேட்கிற காதுகளோடு இந்த ஒரு விஷயத்துல நம்ம போனோம்னா சத்தியத்தை தேடுகிறவர்களா இருக்கிற பட்சத்துல உண்மையான தெளிந்த சத்தியமாகிய தண்ணீர் அண்டையில தேவன் நம்மளை வழிநடத்துறத நிச்சயமாகவே இந்த பிரேயர் ஸ்டடி வால்யூம் மூலமா நம்ம வழிநடத்தப்படுவோங்கிறது உறுதி. அதுக்கு அப்போஸ்தலர் பவுலே சாட்சியா இருக்கிறார். ஓகே பிரதர், அருமையான கருத்து. கரெக்டா இந்த பேராகிராஃபுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகுற வசனம் தான் இந்த அப்போஸ்தலர் 26. ஏன்னா அறியாம இருக்கும்போது அப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பான விஷயத்தையே அவங்க நல்ல மனசாட்சியோட அறியாம பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உண்மையான சத்தியம் கிடைத்த பிறகு கரெக்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையான சத்தியத்தை பிளைண்டா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்மையான சத்தியம் கிடைச்ச உடனே கரெக்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது உண்மையே ரொம்ப ஆப்டான விஷயம். சில தீர்க்க தரிசனம் இந்த பேராகிராஃப் பண்ண மாதிரி
தீர்க்க தரிசனம் ஸ்டடி பண்ணும்போது சில உலக சரித்திரங்கள் நடந்த உண்மை சரித்திரங்களை வந்து எடுத்திருக்காங்களே தவிர மற்றபடி எல்லாம் வேதத்துல இருக்கிற வசனங்களை வைத்துதான் நம்ம பேச போறோம். இங்க வந்து எங்க மாடர்ன் தியாலஜியன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய போதனைகள்ல மையமா வச்சு எல்லாம் நாங்க இந்த புக்கை எழுதல. அவங்க பேஸ்மெண்டா வச்சு நாங்க எதுவுமே இங்க பேசலான்றது மெயினா இங்க வந்து ரொம்ப மெயினா சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து தவறான விஷயங்கள் வந்து அறியாமையில வந்து நல்ல மனசாட்சியோட பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சத்தியம் கிடைச்ச பிறகு அதாவது சத்தியத்தை தேடுபவர்கள் சேருள்ள தண்ணீராக மனுஷ பாராமங்களை விட்டுட்டு அந்த சத்திய ஜீவன் இவருக்கு யாரு வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்களோ அந்த மாதிரி ரிலீஜியஸ் வியூஸை தான் வந்து நம்ம ஏத்துக்கணுமே தவிர மற்ற தேவையில்லாத பாரம்பரியமான விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்க கூடாதுன்றது கூட இந்த பேராகிராஃப்ல சொல்ல வராங்க. அதுக்கு இந்த ஆப்டா இருக்கிறது வந்து அப்போஸ்தலர் 29 என்பது அப்போஸ்தலர் லைஃபே வந்து பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அவர் பிளைண்டா தான் அவர் இருந்தார், சவுலா இருந்தாரு. உலக அறிவு எல்லாம் தான் இருந்தாலுமே அவருக்கு வச்சுட்டு இருந்த சத்தியத்துக்கு இப்ப பொருள் கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சம் கெட்டது பின்னாடிதான் எல்லா மீனிங்கும் அவருக்கு கிடைச்சிருச்சு. அதுல இருந்து அவர் கரெக்ட் ஆயிட்டாரு. ஸோ அந்த நீரூற்றுக்கு ஜீவர் நீரூற்றுக்கு வழி நடத்துறவங்க கிட்ட தான் நம்ம அவங்களோட டீச்சிங்ஸ் தான் கேட்கணுமே தவிர சேரா இருக்கிறது, தப்பா இருக்கிறது, குப்பையா இருக்கிறது அந்த மாதிரி சத்தியமும் நம்ம கேட்கப்படுறது. உண்மையான எது சத்தியமோ எங்க உண்மையான சத்தியத்துக்கு யார் வழி நடத்துறாங்களோ அதை நோக்கி தான் போகணும் தவிர சேரான விஷயங்கள்லாம் நம்ம போகக்கூடாது. உண்மையிலே அருமையா இருந்துச்சு இந்த பேராகிராஃப். இன்னொரு வசனம் பேராகிராஃப் வேற வாசிக்கிறீங்களா? இன்னொரு வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, அப்ப அந்த ரட்சிப்பின் காரியத்திற்குரிய தெளிந்த சத்தியத்துக்குள்ளாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரியான பலவிதமான காற்றுகள்ல சாத்தானுடைய போதனைகளை சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவரையும் தெளிவற்று இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சத்திய வசனத்துக்குள்ளான தேடுதல் வரும் பொழுது இன்னும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு ஒரு தெளிவான கலெக்ஷனாக இந்த ஒரு வால்யூமினுடைய விளக்கங்கள் இருக்கு. ஆகவே நம்ம இதை இன்னும் தெளிவாக ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கு இந்த வால்யூம் நிச்சயமாகவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். பிரதர், அந்த சேருள்ள தண்ணீராகிய மனுஷ பாரம்பரியங்கள் அது வந்து என்னன்னாக்கா அந்த கொலோசியர் 2:21-23 அதை நான் வாசிக்கிறேன் பிரதர். மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்பட்டுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானமே என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இது வந்து இந்த இது சேருள்ள தண்ணீருக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஓகே, ரெண்டு பேருமே நல்ல அருமையான வசனம் போட்டு ரொம்ப ஆப்டாகவும் இருந்தது.
ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த பேராகிராஃப் படிச்சு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஸ்கிரிப்சர் சப்போர்ட்டாகவும் நம்ம நிறைய கவர் பண்ணோம். ஸோ அடுத்த பேராகிராஃப் ஃபுல்லாக நம்ம போயிடலாம். அடுத்த பேராகிராஃப் வந்து விருப்பம் உள்ளவர்கள் வாசிக்கலாம். சத்திய வேதத்தையும் அதில் உள்ள போதகங்களையும் மேலோட்டமாகவும் அவசரமாகவும் அறிய விரும்புகிறவர்களின் ஆராய்ச்சியை விட இப்புத்தகத்தில் விரிவாக்கப்பட்டிருக்கும் முறை மிக எளிமையானது. ஏனெனில் நாம் அவசர உலகத்தில் வாழ்வதால் எந்த அளவுக்கு பாடங்களில் முக்கியத்துவத்தை சுருங்க சொல்லி புரிய வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இப்புத்தகத்தில் சுலபமாக காண்பிக்க முயற்சிக்கிறோம். ஓகே சார், படிச்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவர்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த பேரால என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப வந்து ஒரு அவசர உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அதுக்கேத்த மாதிரி இந்த பாடத்தை வந்து எந்த அளவு எளிதா சுருக்கமா சுலபமா சொல்றாங்களோ அந்த அளவு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலோட்டமா இப்ப படிச்சுட்டு இருப்பாங்க, அதாவது ஆராய்ச்சி பண்ணாம அவசர அவசரமா. சோ அதை விட இந்த புஸ்தகத்துல அதுல வந்து எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ அதை விட இந்த புஸ்தகத்துல விவரிக்கப்பட்டிருக்கும் முறை ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வேற ஏதாவது தாட்ஸ், வேற ஏதாவது தாட்ஸ் ஷேர் பண்றீங்களா? பிரதர், விசேஷ விதமா இந்த நூற்றாண்டுல நம்ம இந்த புத்தகம் எழுதப்பட்டது ஏறக்குறைய நம்ம பார்க்கும் பொழுது 1880க்கு அப்படி அந்த சமயங்கள்ல எழுதப்பட்டது. 74 அப்படி இந்த சூழ்நிலைகள்ல தெளிவா வெளிவந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்பொழுதே இந்த ஒரு வரிகள்ல நம்ம பார்க்கும்போது அவசர உலகம் அப்படின்னு சொல்லி பதிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த உலகமே ரொம்ப அது ஒரு 150 வருடங்களுக்கு முன்பாக போகும்போது அவ்வளோ அவசரமா இருந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப அவசரத்துல இருக்கிறோம். விஷயங்கள்லாம் நம்மளுடைய புத்தி கூர்மை, அறிவுத்திறன் அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான டைம்லாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமாங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இருப்பினும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் அநேகர் பைபிள் ரெஃபரன்ஸுக்குள்ளே கூட போக மாட்டாங்க. எல்லாம் மொபைல் அப்படி டெக்னாலஜிக்கலாக எல்லாமே அட்வான்ஸாக வந்துட்டோம். இந்த ஒரு காரியத்தில் இந்த புத்தகமானது அந்த காலகட்டத்திலே ஒரு அவசர உலகத்துக்கான எளிதான புரிந்து கொள்ளுதலுக்கான ஒரு புத்தகமாக இருந்திருக்குன்னு நம்ம 150 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கும் பொழுது இப்பொழுதும் அதே காரியமான விஷயமாக தான் இந்த ஒரு புத்தகம் இருக்குதுங்கிறத நான் உணர முடியுது. ஆமா, அப்பவே அவசரம்னா அப்பவே அவசர உலகம்னா இப்ப எல்லாம் அசுர அவசர உலகத்துல இருக்கும். பொதுவா வந்து ஓப்பனா சொல்லணும்னா இந்த மண்டே டு இந்த சண்டே டு அடுத்த சண்டே, மண்டே டு அடுத்த சண்டே வரைக்குமே வால்யூம்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரீப்ரிண்ட்ஸ் ஏதாவது படிக்கிறதா இருக்கட்டும், மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு. அது எல்லாமே ஜெயிச்சுட்டு போராடி நம்ம தேவனுக்கு டைம் கொடுத்து படிக்கிறோம். அப்போ கூட நல்லா தெளிவா டைம் ஸ்பெண்ட் படிச்சாதான் அதுல இருக்க சத்தியமா புரியுமே தவிர மேலோட்டமா ஒரு கியூரியாசிட்டிக்காக படிக்கிறேன், மேலோட்டமா படிக்கிறேன், அவசரமா படிச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி சத்தியம் தான் புரியுமே தவிர டீப்பா புரிஞ்சுக்க முடியாது. அந்த அவசரமான உலகத்துல அந்த ஸ்பீடா போயிட்டு இருக்க உலகத்துல எளிமையா வந்து புரிய வைக்கணும், ஆனா எல்லா மேட்டரையும் கவர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிதான் ரசல் பிரதர் வந்து அந்த காலகட்டத்திலே அந்த என்விரான்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து அலைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த அவசர உலகத்துல இந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க, இப்படி படிச்சாதான் கரெக்டா இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிருக்காரு. ஆனா எல்லாமே வசன ஸ்கிரிப்சரல் சப்போர்ட்டோட தான். இது எந்த வித பேபிலோன் தியாலஜின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையே அருமையா இங்க வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரீவியஸா பேசின சகோதரர் தாட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஏதாவது தாட்ஸ் இருந்தா ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஐயா வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம்.
பேசுறது வந்து யாரும் தெரியுதுங்களா? எலியா பிரதர். நான் வந்து சகோதரன் அப்படின்றது இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை பார்த்து சொல்லியிருக்காரு. சகோதரன் சொல்ல வெட்கப்படாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்க எல்லாம் பைபிள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு 4-5 டைம் கரைச்சு குடிச்சிருக்க ஆளுங்க. நானும் பைபிளை மட்டும். சரா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்க. பிரதர் 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 கன்க்ளூட் பண்ணிடலாம் பிரதர். இந்த இதுவரையும் பேசினதை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே ஓகே பிரதர். நம்ம வேத வாக்கியங்களை தான் ஆராய்ச்சி பண்ணுறோம் மொழி, வேத வாக்கியங்களுக்குரிய வசனங்களை தான் இது பண்ணுறோம். இதில் யாரையும் நம்ம வற்புறுத்தலாம் இல்லை. விருப்பம் உள்ளவங்க தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தடையாக இருக்கிற பட்சத்தில் யாரும் அதில் வந்து எதுவும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை. இது வந்து நாங்கள் வேத ஆராய்ச்சியின்படி தான் இந்த ஒரு காரியங்களை பிரேயர் ஸ்டடி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் தான் நம்ம ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற காரியம் வேதத்தின்படி கரெக்டாங்கிறத தான் செக் பண்ணுறோம். அநேக வசனங்களோடு தான் இந்த ஒரு கூடுகையில் அநேக சத்தியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாமே வேத வசன காரியங்களை தான் மையப்படுத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் வசனம் இல்லாமல் நம்ம எதுவுமே பேசலை. இதை தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறதுனால பக்தி விருத்தி அதிகமாகுங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம இதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரங்களிலும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம அதை செய்கிறோம். இது ஒன்றும் தவறாக வேதம் சொல்லலை. நம்ம இன்னும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். தொடர்ந்து இந்த ஒரு காரியத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடலாம் பிரதர். யாராச்சும் கன்க்ளூட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய தாட்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த வால்யூம் டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது சில எல்லாருக்கும் உரிமை இருக்கு, சில கருத்துக்கள் பதிவு பண்ணலாம். ஆனா அந்த கருத்து வந்து வேதாகத்தின் அடிப்படையில என்னுடைய சொந்த கருத்து, அதாவது வேதத்தின்படியே நான் கருத்து பதிவு பண்றேன்னு பேர்ல மாம்சமா சத்தியத்தை விட்டு டிவேட் ஆகுற மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்ணக்கூடாது. நீங்க பேசுறது எல்லாமே வசனத்தை வச்சுதான் இங்க பேசுறமே தவிர நம்ம யாரோட சுய கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து இந்த செகண்ட் பேராகிராஃப்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்க இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன். செகண்ட் பேராகிராஃப்லேயே வந்து நம்ம இங்க தேவையில்லாதது நாம எதுவும் படிக்கல, நாம இங்கேயே வாசிச்சிடணும். இது நான் இதுல இது இப்படிதான் நான் இதை கன்க்ளூட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ இது பாத்தீங்கன்னா மூன்றாவது பேராகிராஃப்ல 3வது பேஜ்ல நம்ம படிக்கிறோம். என்ன படிச்சோம்னா ஆராய்ச்சி செய்யறது 2 வழி இருக்குது. ஒண்ணு வந்து எந்த மாதிரி வழின்னா, நிறைய பிரிவினைகள் இருக்கு, நிறைய டினாமினேஷன் இருக்கு. அவங்களோட சொந்த கருத்து, சுய கருத்து, சொந்த கதை, ஊர் கதை, எல்லா கதையும் அதுல இருக்கும். இது பெரிய 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 ஸ்தாபனங்கள். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இந்தியா லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல சொன்னோம்னா ஏஜி தான் மிகப்பெரிய ஸ்தாபனம். அதுக்கப்புறம் அதுல ப்ரொட்டஸ்டன்ட் கீழே தான் வருது. அப்புறம் உலக லெவலையும் சொல்லணும்னா ஏஜி ஸ்தாபனம் தான் பெருசு, ப்ரொட்டஸ்டன்ட்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ரோமன் கேத்தலிக் வந்து ரொம்ப பெருசு. இதுல இருக்கிற விஷயங்கள், கோட்பாடுகள், சில குப்பை கோட்பாடு. சவுண்ட் வரல, சவுண்ட் வரல பிரதர். சவுண்ட் வரல. Recording in progress. தேட போறேன் அப்படின்னு போனா போயிட வேண்டியதுதான். அலைகளை போல அடிபட்டு போயிட வேண்டியதுதான். உண்மையை சத்தியம் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து எல்லை இல்லாத முயற்சி. ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து பிதாவது தேவன் முன்னாடி நம்மளுடைய வீராப்பெல்லாம் இது காமிக்க கூடாது. இங்க வந்து தாழ்மைப்படுத்தணும், இயேசு கிறிஸ்து தாழ்மைப்படுத்தணும், வெறுமைப்படுத்தணும். அந்த மாதிரி எளிமையுள்ள மனிதர்களுக்கு தான் சத்தியத்தை வந்து என்ன தேவன் எதை சொல்ல வராரு, சொல்ல வர அப்படின்னு தாழ்மையோட, வெறுமையோட, எளிமையோட படிக்கும் போதுதான் இந்த பைபிள்ல இருக்கிற அந்த தேன் கூடு வந்து அந்த தேன் வந்து நமக்கு கிடைக்கும். புரியுதுங்க? இங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே பைபிள்ல இருக்கிற விஷயம் சரி,
இந்த வால்யூம்ஸ் வந்து வசன ரெஃபரன்ஸோட தான் இங்க எல்லாருமே இங்க பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில மனிதர்கள் வந்து மாடர்ன் தியாலஜியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மாடர்ன் தியாலஜியன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற பேசக்கூடிய பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், கார்டினல்ஸ் அவங்களோட கருத்து எல்லாமே ஒழுக்கத்தில் பெரியாள் ஆகணும், மோட்டிவேஷனல் டாக் மாதிரி தான் இருக்குமே தவிர சத்தியத்துல இருக்கிறதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அவங்களோட கொள்கை அடிப்படை தவறான கொள்கை, தப்பறையான கொள்கை, கேவலமான கொள்கை எல்லாம் வந்து அது அந்த போதனைய ரெஃபரன்ஸா வச்சு எல்லாம் இங்க யாரும் இங்க பேசல. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யாரு ஒரு இங்க ஒரு பெரிய ஆள் இருக்காரு, டிஜிஎஸ் நகரம் இருக்கிறேன், அவங்க அந்த அவங்க எல்லாமே அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே மகா பரிசுத்தமான சுத்தமான கருத்துக்கள் கருத்துப்பட்டிருக்கே தவிர கேவலமான கருத்துக்கள்லாம் எதுவுமே கிடையாது, ஒண்ணு கூட கிடையாது. இன்க்ளூடிங் இந்த புக்கை எழுதின சகோதரரோட எந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தாழ்மை உள்ள சகோதரர்னா, நான் பேசுனது வந்து நான் வசனத்தை வச்சுதான் பேசுறேன், ஆனா எல்லாமே கரெக்டா பேசியிருப்பாரு. சில இடத்துல எங்கேயாவது டிவேட் ஆகும் இந்த ப்ரெடிக்ட் பண்ற விஷயத்துல, எப்போ சபையை வைக்க முடியும்ன்றது. எல்லாமே நிறைய விஷயம் கரெக்டா இருக்கும். ஆனாலும் வேணுமனே ரொம்ப தாழ்மை என்ன சொல்லுவாருன்னா, என்னோட கருத்துக்கள் எல்லாமே வசனத்துக்கு மேல வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இந்த மாதிரி சகோதரர்களுக்கும் புக் எழுதின சகோதரருக்கும் மாடர்ன் தியாலஜியன்ஸ் நூற்றாண்டுகளாக தப்பான கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க பிளைண்டா. அதாவது நல்ல மனிதர்கள் கூட, நல்ல மனசாட்சி உள்ள மனிதர்கள் கூட. ஆனா அதுக்கப்புறம் வந்து சத்தியம் கிடைச்ச பிறகு எது ஜீவ நீருக்கு யார் வழி நடத்துறாங்களோ அவங்களோட சத்தம் தான் நாங்க கேட்கணுமே தவிர ஜீவ நீருக்கு வழி நடத்தாத எந்த மத போதகர்களுடைய சத்தியத்தை நம்ம கேட்கக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்றதான் நம்ம சகோதரர் சொன்ன கமெண்ட்ஸுக்கு இந்த பேராகிராஃபே எல்லா வித விடையும் இருக்குது. நீங்க வந்து இதுல எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாம இந்த இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ட்ரெண்ட்ல எழுதியிருக்கிறார் பிரதர். ஏன்னா அவசர உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், டக்கு டக்குன்னு படிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எளிமையா தான் இங்க வந்து பேசப்பட்டிருக்கே தவிர எந்த மனுஷனுடைய சுயநீதி கருத்து, அந்த குப்பை சாக்கடையான கருத்தெல்லாம் எதுவுமே ஒரு பாயிண்ட் கூட வராது. ஸோ இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வால்யூம் டிஸ்கஷன்ல வரக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இவரோட சில சகோதர கமெண்ட்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளே தெரிஞ்சுன்னா நீங்களாவே பர்சனலா வந்து சொல்லிடணும். தேவையில்லாம இங்க வந்து இடரல் பண்ணக்கூடாது. இங்க வந்து அவரோட ஆலோசனை எடுக்கிறமே தவிர அவரை யாரும் இங்க மேன்மை பாராட்டல. உங்க பாஸ் வந்து இயேசு கிறிஸ்து தான் எங்க பாஸ், யூனிவர்சல் பாஸ்னா அவரு தான், எந்த பாஸும் கிடையாது. இங்க இயேசு கிறிஸ்து தான் எங்க பாஸே. அதனால இதை மனசுல புரிஞ்சுக்கிட்டு இந்த சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் வந்து சில ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லி புரிய வைக்கணும். இந்த சமாதானமும் போயிட்டு இருக்கிற மீட்டிங்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். சரதா சிஸ்டர் ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்றேன் பிரதர். ஓகே. அன்பும் இரக்கமும் நிறைந்ததான தகப்பனே, சேனைகளின் கர்த்தாவே, அந்த சராசரங்களை படைத்த தேவனே, சகல மண்டலத்தை உண்டாக்கினவரே, யெகோவா என்னும் பேர் நாமம் கொண்ட ஒன்றான மெய் தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஸ்டடியில தேவனே நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். நல்ல விஷயத்திலே நாங்கள் வைராக்கியம் பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சத்திய வாசனங்களும் வார்த்தைகளும் நாங்கள் சீர்படுத்தும் பொருட்டாக நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஸ்டடி கிளாஸ் ஆனது எந்த விதத்திலையும் தடைப்பட்டு போகாதபடியும் இனியும் நிறைய கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருக்குள்ள வாழ வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளும் இதில் கலந்து ஐக்கியப்பட்டு அதிகமாய் உம்முடைய சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவும், அது நிமித்தம் நாங்கள் வெளிச்சத்திலே வெளிச்சம் காணக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்கவும்,
நாங்கள் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு ஒரே சிந்தையோடு நாங்கள் இதை தியானிக்கவும் தேவனே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. தொடர்ச்சியாக நீர் எங்களை வழிநடத்தும், எங்களை நீர் ஆசீர்வதியும். எவ்விதத்திலும் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்ந்திருக்க தேவனே நீர் எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தாரும். நாங்கள் கேட்ட இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய ஒரு காதிலே வாங்கி இன்னொரு காதிலே விடாதபடி நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும், எங்களை நீர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தயவோடும் தாழ்மையோடும் கெஞ்சி கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.